நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனது நாமம் என்ன? விஷாலி. அன்பு அண்ணா, இவர்களையும் அழைத்துச் செல்லலாம். காட்டில் உள்ள கற்களை கொண்டு நகரை உருவாக்க இயலாது. மானிடரின் உதவி நமக்கு தேவை. இவர்களும் நம்மோடு வருவது நல்லது என்கிறேன். மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! என்னுடைய ஹிருதயம் அமைதியடைய மறுக்கின்றது மாமா. என்னுடைய பூமியிலிருந்து நான் ஒரு ஊசி முனையையும் அவர்களுக்கு ஏன் அளிக்க வேண்டும்? ராஜ்யத்தின் பிரஜைகள் அனைவரையும் பாண்டவர் தம்மோடு அழைத்துச் செல்கின்றனர். கவலை கொள்ள தேவையில்லை மருமகனே. அருகில் இருக்கும் கிராமத்து வாசிகள் வருகை தந்தால் அஸ்தினாபுரம் நிரம்பி வழியும். இல்லையெனில் நான் என்னுடைய காந்தார வாசிகளை இங்கு வரவழைப்பேன். அம்மக்களை இந்நகரவாசிகளாக நான் மாற்றிக் காட்டுவேன். உன்னுடைய மனதை அமைதியடையச் செய். வரும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசி துரியோதனா. பலனளிக்கும் பல வழிகளை பற்றி ஆலோசனை செய். காண்டவ பிரஸ்தம் இப்போது அவர்கள் ராஜ்யம். அங்கு வருகை தரும் மானிடர்களை தக்ஷகன் எனும் நாகம் தன் விஷத்தால் கொல்லும். அந்நாகம் இவ்வைவரையும் அவ்வனத்தில் கொன்றுவிட்டால் யார் பலனடைவார்கள்? ஒருவேளை இப்பாண்டவர் ஐவரும் அந்த வனத்தின் நாகத்தை கொன்று அங்கு நகரை அமைத்தால் அப்போதும் பலன் நமக்குதான். அப்போது எவ்வாறு நாம் பயனடைவோம் மாமா? ஒரு காக்கையின் கூட்டில் குயில் தன் முட்டையை வைக்கும். அம்முட்டையிலிருந்து வரும் குஞ்சை குயில் சாமர்த்தியமாக எடுத்துச் செல்லும். அக்கூட்டினை கட்டியது காகம். ஆனால் பலன் ஒரு குயிலினையே சேர்கிறது. இதுதான் இதற்கு உதாரணம். காண்டவ பிரஸ்தத்தில் பாண்டவர்கள் உனக்காக நகர் அமைக்கிறார்கள். அழகிய நகரை பாண்டவர்கள் உருவாக்கட்டும். அந்த அழகு நகரை பாண்டவரிடமிருந்து நாம் கையகப்படுத்துவோம் துரியோதனா. அஸ்தினாபுரத்தில் கிழநறியான பீஷ்மனும் இப்போது தோல்வியையே தழுவியிருக்கிறான். என் சரீரத்தின் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரே கேள்வியை எழுப்புகிறது. செழித்திருக்க வேண்டிய சந்திர வம்சம் ஏன் இவ்வாறு இன்று பிரிந்துள்ளது? இளவரசர்களுக்கிடையே
ஏன் இவ்வாறு வேறுபாடு உருவானது? காரணம் என்ன? என் கேள்வி தவறானது என்பதை உணர்கிறேன் மாதா. என் கேள்வி நியாயமானதாய் இருந்திருந்தால் என் முன் தாம் தோன்றியிருப்பீர்கள் அல்லவா தாயே? பதிலளியுங்கள் மாதா, பதிலளியுங்கள். தர்மமானது எங்கு நிலை குலைந்தது? யாருடைய தோல்வியாகும் இது? கூறுங்கள். இது கங்கை மைந்தன் பீஷ்மனுக்கு ஏற்பட்ட தோல்வி. யார் உனக்கு ஆணையிட்டது? மன்னன் சால்வனை மனதால் பதியனை ஏற்றவள் நான். ஆனால் நிறைந்த சபையில் உன் வீரத்தை வெளிப்படுத்தி நீ என்னை வென்று விட்டாய். இனி எனக்கு விவாகம் நடந்தால் அது இந்த பீஷ்மனோடுதான். தாம் கூறுவது நடக்காத ஒன்று. நான் வாழ்வில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவன். நான் அவ்விரதத்தை உடைத்தெறிய சபதம் எடுத்தவள். நான் இப்போது அனுபவிக்கும் வேதனையை விட 2 மடங்கு அதிகமாக வாழ்வில் நீ அனுபவிக்க வேண்டும். இப்பிறப்பில் நீ மேற்கொண்ட சபதம் ஈடேற வேண்டுமாயின் அதற்கு நீ மறுபிறப்பு எடுப்பாய். பீஷ்மன் விண்ணுலகம் செல்வதற்கு காரணமாவாய். இப்போதே உயிர் துறக்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் பிறப்பெடுப்பேன். வாழ்வில் உன்னை இன்னலான சூழல் வதைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் உன் முன் தோன்றி உனது மரணமாய் மாறுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இன்று வாழ்வில் தோல்வியை தழுவி நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கிறாய். சாம்ராஜ்யத்தின் மகத்துவத்தை மனதிற்கொண்டு பெரும் பாவத்தை இதுவரை புரிந்தாய். ஆனால் அந்த சாம்ராஜ்யம் 2ஆய் உடைந்து விட்டது. வாழ்வில் இதுவரை செய்த பாவத்திற்கு வருந்துகிறாயா பீஷ்மா? உனது கூற்றின்படி வருத்தமான ஒரு நிலை உருவாகி இருப்பது உண்மை. ஆனால் அன்று முதல் இன்று வரை ஆற்றிய செயல்கள் அனைத்தும் தர்மத்தை சார்ந்ததாகும். நான் சென்ற ஜென்மத்தில் உன்னால் உயிர் தியாகம் செய்தவள் பீஷ்மா. உயிர் துறக்கும் நேரத்தில் உன்னிடம் உரைத்த வார்த்தைகள் என்ன?
எந்த அஸ்தினாபுரத்து அரியணைக்காக என் கனவுகளை சூறையாடினாயோ அதே அஸ்தினாபுர அரியணை உனது நிம்மதியை வேறறுக்கும். அந்த சிம்மாசனம் உனது உறக்கத்தை சிதைத்து உனக்கு சிம்ம சொப்பனமாகும். நீ அமைதி இழந்து அலைவாய். சிம்மாசம் கர்ஜிக்கும் சிம்மமாக மாறும். இன்று நீ நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய். பாவம் புரியாவிடில் ஏன் இந்த தண்டனையை அனுபவிக்கின்றாய்? என் வம்சத்தின் மீது பாசம் கொண்டது நான் செய்த பாவமா? இல்லை பீஷ்மா, வம்ச பாசம் உன் வாழ்வினை துவம்சம் செய்தது. அடுத்தவர் நிலையை மறக்கும் அளவிற்கு அப்பாசம் உன் கண்ணை மறைத்தது. ஒன்றை மறந்தாய் பீஷ்மா, தேனி உற்பத்தி செய்யும் தேனே அதன் மரணத்திற்கு காரணமாகிறது. அதன் விதிப்பயன் இதுவரை மாறவில்லை. அது உருவாக்கிய கூடை கொடுஞ்சிறையாக மாறி மரணப் பரிசாக மாறும். அது போன்ற நிலை இன்று உனக்கு ஏற்பட்டு விட்டது. இன்று உனக்கான தண்டனை காலம் துவங்கியது பீஷ்மா. உன் வம்சமே உனக்கு தண்டனை வழங்கிவிட்டது. இதுவரை நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பானங்களாக மாறி உன் மார்பினை கிழிக்கும் பீஷ்மா. அது தரும் வேதனையில் நீ சுக்கு நூறாய் உடைவாய். விரிந்து பறந்த உன் சாம்ராஜ்யம் குலைந்து போவது கண்டு நீ சாவினை இறைஞ்சிப் பெறுவாய். அந்த இறப்பை உனக்கு பரிசளிக்க நான் வருவேன். மரணமானது ஒருவனை நெருங்கும் வேளையில் அந்த பயம் அவன் ஹிருதயத்தை வியாபிக்கும். மரணத்தின் காலடி சத்தம் செவியை கிழிக்கும். நானும் அதை போலவே உனது மார்பை கிழித்து உன் குருதியை குடிக்க மரணமாய் உன்னை நெருங்குவேன் பீஷ்மா. இதுவே காண்டவ பிரஸ்தம், நமது புது ராஜ்யம். இதுதான் காண்டவ பிரஸ்தமா? இங்கு எவ்வாறு நகரை உருவாக்குவது? அது மட்டுமல்ல, இவ்விடத்தின் நிலம்தனில் சர்ப்பம் நிறைந்துள்ளதாம். அதற்கு காரணம் உள்ளது. இந்திரன் கோபத்தால் இவ்வாறு நேர்ந்ததாம். பகவான் இந்திரன் தட்சகன் எனும் நாகத்தின் வாயிலாக இந்நிலத்தின் நீராதாரத்தை போக்கினாராம். நீர் வேண்டுமாயின்
அவ்வனத்திற்கு தான் செல்ல வேண்டும். இவ்விடம் வந்து நாம் தவறிழைத்து விட்டோமா? இனி இவ்விடம் விட்டு நம்மால் அஸ்தினாபுரத்திற்கு கூட செல்ல இயலாது. கவலை வேண்டாம். பாண்டுவின் புதல்வர் மீது நம்பிக்கை வைத்தல்லவா வந்தீர்கள்? பிறகு தேவைதானா இந்த வருத்தம்? தக்ஷகனுக்கு அந்த இந்திரன் சாதகமாக இருந்தால் நம்மை காப்பாற்றுவதற்கு அந்த இந்திரனின் தவ புதல்வர் அர்ஜுனன் உள்ளார். இதன் பொருள் என்ன? அகிலம் அனைத்தும் ஒன்று அறியும். சக்கரவர்த்தி பாண்டுவின் 5 புதல்வர்களும் 5 தெய்வத்தின் அம்சமாவர். குரு ராஷ்டிரத்தை பேணி காப்பதற்காக அன்று பாண்டுவிற்கு தெய்வங்கள் தந்த வரப்பிரசாதமாவர் பாண்டவர்கள். பாண்டுவின் புதல்வர் அர்ஜுனன் இந்திரனுடைய திருவுருவம். ஆகையால் தாம் கவலை கொள்ள தேவையில்லை. இந்த பூமி பாண்டுவின் புதல்வர்களுக்கு நலனை வாரி வழங்கும். இந்த நிலத்தினில் வளமையை தரும் நீராதார சக்தி உள்ளதா? நிலத்தோடு சிநேகம் கொள்பவனை நிலமும் சிநேகிக்கும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. இந்நிலம் நமக்கு நல்லருளை வாரி வழங்கும். அதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும். உழைக்க வேண்டியவர் பணியாட்கள் அல்லவா? இப்போது என்ன கூறினாய்? மகாராணி, மன்னித்தருளுங்கள். நான் ஒன்றும் கூறவில்லை. ரதத்தை நிறுத்துங்கள். ஏன் உனக்கு இந்த பயம் விஷாலி? அருகே வா. இப்போது நான் உனக்கு தண்டனை அளிக்கப் போவதில்லை. என்ன நேர்ந்தது? தற்சமயம் இவ்வாறு நீ வேதனை கொண்டதன் காரணம்? மகாராணி, நான் இவ்விடத்திற்கு வந்திருக்க கூடாது. தந்தை கட்டாயப்படுத்தியதால் வந்தேன். ஏன் வந்திருக்க கூடாது? பயம் வேண்டாம் விஷாலி. உன் மனதின் அச்சத்தை போக்கு. என்னை உனது தோழியாக ஏற்று தயங்காமல் பேசு. மகாராணி, நான் கண்கவர் அஸ்தினாபுரம் என் மனதை கவர்ந்தது. அங்கு என் தோழிகள் உள்ளனர். என் இல்லம் உள்ளது. சுகபோகமான வாழ்வுள்ளது. அங்கு அனைத்தும் உள்ளது. அங்குள்ள அனைத்து சுகங்களையும் துறந்து வெற்றிடமான இந்த நிலம் தனில் நான் ஏன் வாட வேண்டும் மகாராணி? எனக்கு இதனால் என்ன லாபம்? ஒரு பெரும் ராஜ்யத்தை உருவாக்கும் பணியில் பங்கெடுக்க உள்ளாய் விஷாலி. அங்கு துரியோதனன் ஆட்சி நடக்கிறது. ஆனால் இங்கு நடப்பது பாண்டுவின் புதல்வரின் ராஜ்யம். ராஜ்யமானது தம்முடையதாகும். பலன் பெறுவது அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லவா? சாமானிய பிரஜைகளின் வாழ்வானது என்றும் போராட்டம் மிகுந்ததாகும். அந்நிலை இங்கு உருவாகாது. அந்த உறுதியை நான் உனக்களிக்கிறேன். என் கணவர் தர்மத்தின் வழி நடப்பவர். அரச குடும்பத்திற்கு சொந்தமானதல்ல ராஜ்யம். வாழும் அனைத்து பிரஜைகளுக்கும் சொந்தமானது. அரச குடும்பத்தை சேர்ந்தவர் எவ்வாறு உரையாற்றுவர்? ஆனால் எப்போதும் அவர்கள் சுயநலமுடையவர்களாகவே இருப்பர். பிரஜைகளை பற்றிய கூற்றெழுந்தால் அரசருடைய ஆணை கடுமையானதாகவே இருக்கும். திருதராஷ்டிரர் புதல்வர்களுக்கும் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் இதில் வேறுபாடு இருக்காது மகாராணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராணி, நான் கூறிய வார்த்தைகளுக்காக தாம் எனக்கு மரண தண்டனை அளித்தாலும் நான் அதை ஸ்வீகரிப்பேன்.
நான் எதற்காக உன்னை தண்டிக்க வேண்டும் சகி? யாம் எமது பிரஜைகளுக்கு நியாயம் வழங்குவதோடு இவ்விடத்தில் வசிக்கும் நாகங்களையும் நாங்கள் சுவீகரிக்கவிருக்கின்றோம். உண்ணும் உணவானது அறுசுவையை கொண்டிருந்தால்தான் அது முழுமை பெறுகிறது. அதுபோல் பிரஜைகள் நிம்மதி கொண்டிருந்தால்தான் ராஜ்யம் சுபிக்ஷம் பெறும். ஆகையால் உருவாகவிருக்கும் ராஜ்யத்தில் உனக்கும் அதிகாரம் இருக்கிறது. என்றும் உன்னை தீமை நெருங்காது. நீ கவலை கொள்ள தேவையில்லை. அரசே, பாண்டவர் பிரஜைகளோடு வருகின்றனர்.